गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरुवे नमः. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 22/10/2025 ஐப்பசி மாதத்திலே விஸ்வவாச வருடத்திலே 5ஆம் நாளான இன்று புதன்கிழமை வளர்பிறை பிரதமை. இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பேர் சுவாதி நட்சத்திரம், ராகுவின் சாரம். வருடம் ஆரம்பித்து 295 நாட்களாகின்றது. 70 நாட்கள் கையில் இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, இன்னையிலேருந்து சஷ்டி விரதம் இருப்பவர்கள் எல்லா கோயிலையும் சஷ்டி விரதம் இருப்பாங்க. கந்தசஷ்டி விழா அப்படின்னு சொல்லுவோம். 27ஆம் தேதி கந்தசஷ்டி வரப்போகுது, சூரசம்ஹாரம் நடக்கப்போகுது. அதனால் இன்னையிலேருந்து வள்ளி தேவசேனா சமேத பச்சை மயில் வாகனை இன்றையிலேருந்து நம்ம அவருக்கான துதி, கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், வேல்மாறல், அனைத்து விதமான சுப்பிரமணிய புஜங்கம், இப்படி அனைத்து விதமான ஸ்துதிகளையும் சொல்லி வணங்கி விரதம் இருந்து பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை, வீடுமனை வாகனங்கள் இல்லைன்னா வீடுமனை, யோகங்களே இல்லை, திருமண யோகங்களே இல்லை, திருமணம், கடன் தொல்லை ஜாஸ்தி இருக்குது. இப்படி பலவிதமான இன்னலுக்கு ஒரே மருந்து இந்த கந்தசஷ்டி விரதம் இருப்பது. இப்படி சஷ்டியை வர்ஷிப் பண்ணோன்னு வச்சுங்களேன், எல்லா விதமான பலனையும் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற உபாயம் ஈஸி. ஏன்னா முருகன் குழந்தை கடவுள், கூப்பிட்டதும் உடனே வந்துடுவார். அருணகிரிநாதர் சொல்கிறார் இல்லையா, அப்படி கூப்பிட்டா உடனே வந்துடுறாருன்னு. அப்படி கூப்பிட்டதும் வந்துடுவார், அப்படிப்பட்ட முருகன். அதனால் இந்த சஷ்டி விரதத்தை அனைவரும் உபாசனை செய்து சூரசம்ஹாரத்தின் போது அந்த சூரனை சம்ஹாரம்னா மனசில் இருக்கிற அழுக்கு அகங்காரங்கள் எல்லாம் அழித்து அவனுடன் ஐக்கியமாகுது. எப்படி சூரனை வதைத்தார் அப்படின்னு சொல்கிறோம், அழித்தார் இல்லை, வதைத்தல். அவர் பிரித்து விட்ற மரமான சூரனை பிரித்து ஒன்றை மயிலாகவும் ஒன்று சேவலாகவும் மாற்றி, மயிலை வாகனாகவும் சேவலை கொடியாகவும் மாற்றினா மாதிரி நம்மளை அவருடன் இணைத்து கொள்கிறார் அப்படிங்கிற உன்னதமான ஒரு உண்மையை புரிந்து கொண்டோமானால் அனைவரும் சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்றைய நாளில் நல்ல நேரம் அப்படின்னா 9:15 10:15 வரைக்கும், சாயங்கால வேளையில் 4:45 5:45 வரைக்கும், கால வேளையில் 10:45 11:45 வரைக்கும், சாயங்கால வேளையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் கௌரி நல்ல நேரம். ராகு காலம் 12:1, இன்றைக்கு குளிகை நேரம் 10:12, யமகண்டம் 7:09. சூலமானது இன்றைக்கு வடக்கு பக்கம் பால் பரிகாரமாக பயன்படுத்துவார். சூரியன் இன்றைக்கு 6:02 உதயமாகி விடுவார். துலா ராசிக்குள்ள சூரியன் 4 நாழி 20 வினாழிகள் இருப்பார். இன்றைக்கு சுவாதி நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரன் துலா ராசியில் உட்கார போகிறார். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரமான மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தெரிகிறது. பரிதி யோகம் மற்றும் கிம்ஸ்துக்ன கரணம் அப்படிங்கிற கரணங்கள் கொடுக்கக்கூடிய நாள் என்று. பிரீத்தி அப்படின்னாலே நமக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம், ஸ்நேகம் சொல்லலாம். வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசிக்கொள்வது, புதிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி கொள்வது, வங்கியில் பணத்தை போடுறது, வசியம் பண்ணுறது, அரசு வேலைக்கெல்லாம் விண்ணப்பம் செய்வது, மனதுக்கு உற்சாகமான காரியங்கள்லாம் செய்கிறதுக்கு இந்த பிரீத்தி அப்படிங்கிறதுனால சந்தோஷம்னு அர்த்தம். கிம்ஸ்துக்னம் அப்படின்னா புழுன்னு வச்சுக்கலாம். புது அரிசி சாப்பிட்றது, புதுசாக அரிசி வந்து பண்ணுவோம், குழைச்சி பொங்கல் வைப்போம். புதிய ஆடை ஆபரணங்கள், பூமி வாங்கிறது, சுபகாரியங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லா பண்ணலாம். இன்றைய நாளிலே பிரதமை திதிங்கிறது ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம். உலோகம், கருங்கல், மரம் இவைகளில் சித்திர வேலைப்பாடுகள், பாய் முடையிறது, படுக்கைகளில் சித்திரம் வரைகிறது, ட்ராயிங்ஸ்லாம் போடுறது, பெயிண்ட் அடிக்கிறது,
கத்தி போன்ற ஆயுதங்கள்லாம் செய்கிறதுலாம் இன்றைக்கி நல்லதை செய்யலாம். சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் ராகுடைய சாரத்தை பெற்றது. துலா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம். நிஷேகம் செய்கிறது, புதுமனை போகிறது, வித்யாரம்பம் பண்ணுறது, உபநயனம் பண்ணுறது, பதவி ஏற்கிறது, பயிர் தொழில் செய்வது, கிரகப்பிரவேசம் செய்வது, விவாகம் செய்வது, வாஸ்து பூஜை செய்வது, மருந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துவது, பத்திரிக்கை ஆரம்பிக்கிறது, நவக்கிரக ஜபம் செய்கிறது போன்ற நல்ல விஷயங்களை இன்றைக்கு செய்யலாம். இன்றைய நாளிலே கிரகங்கள் எங்கெங்கே உட்கார்ந்துருக்குன்னா 22ஆம் தேதியான அக்டோபர் இன்று சூரிய செவ்வாய் புதன் சந்திரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது துலா ராசிக்குள்ளராக இருப்பாங்க. ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியில், மீனராசிக்குள்ளர வக்ரகதியிலே சனி பகவானும், குரு அமர்ந்திருப்பது கடகராசியிலும், சிம்ம ராசியிலே கேதுவும், சுக்கிரன் அமர்ந்திருப்பது கன்னிராசியிலும் ஆன இந்த நாள் அமைகிறது. இந்த நாளிலே ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். இன்றைக்கு உங்கள் ராசியை நேரடி பார்வையாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்திர பகவான் சுகத்தை கொடுக்க போகிறார். நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சீங்களோ அதெல்லாம் பொறுமையாக செய்யுங்க, அவசரப்படாதீங்க. அந்த ஒன்று மட்டும்தான் உங்கள்கிட்ட வச்சுக்கணும். செவ்வாய் தன் பார்வையால் 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறார், புதனும் பார்க்கிறார். அப்படிங்கிறா 4 பேர் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜிட்ரியாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் சோர்வு, கொஞ்சம் சுகம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி. ஸோ எல்லாம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நிறைய இருக்குது. இந்த நாளிலே 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளில் இருந்து நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் உங்கள் வாழ்க்கையிலே புதிய வளம் நலம் பெருக்கும். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிநாதனான செவ்வாய் உங்களை தன் 8ஆம் பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிற காலகட்டங்களில் உங்கள் சந்திரனானவர் 6ஆம் இடத்திலே அமர்வதனாலே பணம் வருவதற்கும், செவ்வாய் அமர்வதும் 6ஆம் இடமான துளாராசியில் அமர்வதும், சூரியன் புதனும் சேர்ந்து அமர்வதும் எல்லாம் பணத்து ரிலேட்டடான விஷயங்களால் பணம் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி எதேஷ்டமாக இருக்கும். பொருள் வரவுக்கு குறைவில்லை. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. வீட்டிலே நல்ல சுப நிகழ்வுகளெல்லாம் ஏற்படும். திருமண தடைகள் நீங்கும். கல்விகளிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். பண வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. கடன் குறையும். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும், இன்றைய நாளிலிருந்து முருகனுக்கு விரதம் இருந்து சஷ்டி விரதம் இருந்து முருகனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான், சூரியன், செவ்வாய், புதன் அமர்ந்திருப்பது மனதிலே சில குழப்பங்களையும் காரியங்களை மெதுவாக நடத்தக்கூடிய சூழ்நிலையும், குழந்தைகள் வழியிலே சில சேதங்களையும் சில அவமானங்களையும் நீங்கள் தாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரனாலே ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரக்கூடிய சூழ்நிலை, அவர்களுடைய கெட் டுகெதர்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கிறது. ராசியின் 2ஆம் இடத்தில் இருக்க குருவினால் தனம் வருவதற்கான வாய்ப்புகள், பொருள் எல்லாம் வரும் என்பது எண்ணங்களை கொண்டறியலான இந்த நாள் நல்ல நாள். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த நாளிலிருந்து முருகனை விரதமிருந்து வழிபட்டு வாருங்கள். நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்திலே அமர்கிறார். அதனாலே தேவையற்ற குழப்பங்கள், மாமன் முறை உறவுகளிலே விரிசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள், வண்டி வாகன யோகத்திலே கொஞ்சம் கலக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது, உடம்பிலே நோய், அசதி, அயன சயன போகத்திலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் மனதிலே பக்தி பெறுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது.
அதனால் கொஞ்சம் எனர்ஜியும் இருக்கும். அமைதியாக கோபம் நீக்கி செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி தருவதாக அமையும். 1-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் முருகப்பெருமானை வணங்குவதும் உங்களுக்கு நல்லதொரு பலனையும் தரும். தொடர்ந்து சஷ்டி விரதம் இருக்க உங்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் நீங்கி வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதனான சூரிய பகவான் 3ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர உட்கார்ந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே கூடவே ஒரு 3 பேரை சேர்த்திருக்கிறார். செவ்வாய், புதன் மற்றும் சந்திரன். இவர்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்லதை தான் தரப்போகிறார்கள். பண வரவு, பொருள் வரவு, ஆடை ஆபரண சேர்க்கைகள், மனதிலே என்ன ஓட்டங்களுக்கேற்றாற் போல லக்ஷ்மி கடாட்சம் இதெல்லாம் கிடைக்கும். என்ன நினச்சோனோ அதெல்லாம் நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த நாள் உங்களுக்கு தருகிறது. அதனால் இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். 4-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் அந்த நல்ல விஷயங்களாம் தக்க வைத்துக் கொள்வதற்கு ஒரு உபாயம் வேணும்னாக்கா சஷ்டி விரதம் இருங்க. இருந்ததுன்னா எல்லாமே நல்லது நடக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே 4 பேர் சொந்த குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. குரு பார்ப்பது உங்கள் 3ஆம் இடமான விருச்சிக ராசியை வேறு பார்க்குறார். 2-3 தொடர்பு, 1-2-3 தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். சுக்கிரன் அமர்ந்திருப்பது 2ஆம் இடத்துக்காரர் 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துக்காரனான செவ்வாய் அமர்ந்திருப்பது 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடத்துக்கான குரு பார்வையாலே உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படிங்கிறனால உங்களுக்கு நீங்கள் என்னெல்லாம் யோசிச்சிங்களோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்தக்கூடிய திறன் கிடைக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நன்மைகள் உண்டாகும். 4-6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கந்தசஷ்டி விரதம் இருந்து சஷ்டி கவசங்களை படிப்பதும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர சூரிய, சந்திர, செவ்வாய், புதன் என்ற 4 கிரகம் ஒன்றாய் அமர உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடமான கன்னிராசியில் அமர்ந்தாலும் லட்சுமி கடாட்சத்தையும் சுகத்தையும் உங்களுக்கு தர, தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருப்பது தொழில் ஸ்தானமான 10ஆம் இடம் கடகராசியில் அமர்ந்திருப்பதனாலும் அவருடைய பார்வை குடும்பஸ்தானமான விருச்சிக ராசி மேலே விழுவதனாலும் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யோகத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் 6ஆம் இடத்திலே அமர்ந்து யோகத்தை கொடுப்பதனால கொடுத்த கடனை திருப்ப வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 4-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலிருந்து ஒரு 7 நாள் 5 நாளைக்கு கண்டினியூஸாக முருகனின் விரதமான கந்தசஷ்டி விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 12ஆம் இடம் ஃபுல் ஆஃப் க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரிய, சந்திர, செவ்வாய், புதன். இவங்களால் உங்கள் ராசிநாதன் அதுக்குள்ளே அமர்ந்ததுனால ராசிநாதன் அமர்ந்து உங்களுடைய ராசியின் 6ஆம் இடம் 7ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுக்கு மனதிலே சில கவலைகளும் உண்டாகும், பல செலவுகளும் உண்டாகும். மருத்துவ செலவுகள் ப்ரிடாமினென்ட்லி ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக மெதுவாக நிதானித்து யோசித்து சில காரியங்களை செய்ய வேண்டும்.
எப்போ மருத்துவ செலவோ தடைகளோ ஜாஸ்தி இருக்கோ அப்போ முருகனின் காலை படித்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சஷ்டி விரதம் இருப்பது அப்படின்னு ஆரம்பிக்கும். சஷ்டி விழா தொடங்குகிறது இன்றையிலிருந்து. அதனால் இன்றையிலிருந்து விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. முக்கியமாக இன்றைய நாளிலிருந்து 29 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொண்டு முருகனை நினைந்து செய்யக்கூடிய தியானங்கள் உங்களுக்கு வெற்றி பாதையை வழிவகுத்து காட்டும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்து பார்க்கக்கூடிய பார்வை 12ஆம் இடமான விருச்சிக ராசியும் 2ஆம் இடமான மகர ராசியையும் 4ஆம் இடமான மீன ராசியும் பார்ப்பதனாலே உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குருவினால் தடுக்கப்படுகிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டீர்கள். லாபஸ்தானத்துக்குள்ளே சூரிய சந்திர செவ்வாய் புதன் என்ற 4 பேரும் சேர்ந்து அமர்ந்ததனாலே லாபம் என்பது கூடுதலாக வரக்கூடிய சூழ்நிலை. பொன் வஸ்திர சேர்க்கைகள் வரும். வீட்டிலே சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லா நடக்கப் போகிறது. நல்ல கட்டியம் சொல்லக்கூடிய புதிய விவகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. அப்படிங்கிறதுனால அது எல்லாத்துக்கும் நம்ம ரெசிப்ரோகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களாக பக்தி ஸ்ரத்தையுடன் முருகனை வழிபட உங்களுக்கு அதெல்லாம் பர்மனெண்ட்டாக எப்பவுமே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சஷ்டியின் விரதத்தை கடைபிடிப்பதும் உங்களுடைய வாழ்க்கையிலே பல விதத்தில் நன்மை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியை நேரடியாக குரு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியின் லாபத்தையும் பார்க்கிறார், முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். அதனாலே முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்ற எண்ண ஓட்டங்களை உங்களுக்கு ஆழ அமர்த்து கொடுத்து விடுவார். 3, 7, 11 காமம் திரிகோணம்னு பேர். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை செஞ்சு முடிக்கணுன்ற எண்ண உத்வேகத்தை கொடுத்து விடுவார். இந்த சூழ்நிலையில் தொழில் ஸ்தானத்துக்குள்ளே சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் 4 பேரும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள். அதனால் தொழிலிலே விருத்தி உண்டாகும். செவ்வாயினால் கொஞ்சம் பண விரயங்கள் இருந்தாலும் பிரயாணங்களும் இடப்பெயர்ச்சிகளும் இருந்தாலும் புதனால் உங்களுக்கு லாபங்கள் வருவதற்காகவும் சந்தோஷம் வருவதற்கான வாய்ப்புகளையும் சூரிய சந்தர்ப்பம் தாய் தந்தை அனுகிரகத்தினால் கிடைக்கும். அப்படிங்கிறத கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் வெளியிலெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். 1, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனின் அருளாலே அனைத்து விதமான நல்ல பலனையும் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமரக்கூடிய சந்திர பகவானின் நல்லதொரு பலன் உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னா, தந்தையின் ஆசீர்வாதம் சொல்லுவோம், முகவசியம் சொல்லுவோம். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டங்கள் அழகாக அமையக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுத்துவிடும். சுவாதினாலே உங்களுக்கு காற்றுல அறியும் தீபம்னு பேர். ஸோ அப்படியே கும்பம்னா குடத்துக்குள்ளே வச்ச தீபம். அப்போ உங்களை ஒருங்கைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இங்கே நடக்க போகிறது. அப்போது நீங்கள் ஏதாவது ஒன்றத்தை கற்றுக்கிட்டு அந்த கற்றுன்றதை வச்சுட்டு நீங்கள் செயல்பாடு செய்யணும்னா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தெரிகிறது. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த சீக்ரெட்டை கரெக்டாக உங்களுடைய கைக்கு கொண்டு வரத்துக்கான வாய்ப்புகளை முருகனின் சஷ்டி விரதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சஷ்டி விரதம் இருப்பதும் நல்ல பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி அன்பர்களே, மனதிலே அமைதியை கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் அஷ்டமம் அப்படிங்கிற இடம் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல சூரிய சந்திர
செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்து அமர்வதனாலே ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் சற்றே சிக்கல் தரக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைகிறது. கொஞ்சம் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள், இந்த உடம்பில் உபாதைகள்னு சொல்லக்கூடியது அதெல்லாம் வரும். முக்கியமாக ஜுரங்கள், காசம், சுவாசம் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும். அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கொஞ்சம் டல்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதனாலே ரிலாக்ஸாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளலாம். குருவின் பார்வை லாபஸ்தானமான மகர ராசியின் மேலே விழுவதனாலே வெற்றிக்கு ஒன்றும் வழி இல்லாமல் இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் வெற்றி உண்டு அப்படிங்கிறதும், குருவின் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேலே இருப்பதனாலும், குருவின் பார்வை உங்கள் ராசியின் மேலே இருப்பதனாலும் எதையும் ஓவர் கம் பண்ணக்கூடிய தைரியமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் என்ற கூடுதல் தகவலும் உங்களுக்கு மனதிலே மகிழ்ச்சியை தரும். அப்படி வெற்றியெல்லாம் வரணும்னா முருகனை பிடித்துக்கணும். முருகனை பிடித்து கொள்வதற்கு நல்ல ஒரு காலகட்டம் இந்த கந்த சஷ்டி விரத காலங்கள். இது இன்றையிலேருந்து ஆரம்பிப்பதனாலே இன்றைக்கிலேருந்து விரதம் இருப்பது நல்லது. 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் கூடுதலாக பயனை தரும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.